ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வானத்தின் வாசல். ஆதியாகமம் 28:17 சொல்லுகிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். வானத்தின் வாசலை குறித்து இன்று தியானிப்போம். வீடுகளுக்கு வாசல் உண்டு, ஆலயங்களுக்கு வாசல் உண்டு, நகரங்களுக்கும் கூட வாசல் உண்டு. அதே நேரத்தில் வானத்திற்கும் கூட ஒரு வாசல் இருப்பதை கவனியுங்கள். ஆலயம் அறியப்படாதிருந்த ஒரு இடத்தில் ஆண்டவரை சந்தித்த யாக்கோபு வானம் திறந்திருக்கிறதை கண்டார். பூமிக்கும் வானத்துக்கும் ஏணிப்படி வைத்திருக்கிறதை கண்டார். அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருந்தார்கள். இந்த ஏணியின் வழியாய் மனிதன் ஒருவனும் பரலோகத்திற்கு ஏறி சென்றதை யாக்கோபு காணவில்லை. அந்த ஏணியில் ஏற போதுமான பரிசுத்தம் மனிதனுக்கு இல்லை என்பதே இதன் காரணம். பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாகிய தேவனை நெருங்கி கிட்டி சேரும் தைரியமும் மனிதனுக்கு இல்லை. எனவேதான் தேவதூதர்கள் மட்டும் அந்த ஏணியை உபயோகித்தனர். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது இயேசுவே அந்த ஏணியாய் மாறினார். அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாய் இணைத்தார். மனிதன் பரலோகத்திற்கு செல்லும் பாக்கியத்திற்கு வழிவகுத்து கொடுத்தார். யோவான் தரிசனத்தில் பார்த்தபோது திரளான ஜனங்கள் பரலோகத்தில் ஏறி இருப்பதை கண்டார். மாத்திரமல்ல, அங்கு ஏறி வருவதற்கான அழைப்பும் யோவானுக்கு கிடைத்தது. இயேசு நமக்கு வாசலாய் மாறியது எத்தனை பெரிய பாக்கியம்! நானே வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அவர் சொன்னாரே. வேதத்தில் பல வாசல்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஒரு வாசலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது திறந்த வாசல். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். மனிதன் ஒரு வாசலை அடைத்தால் கர்த்தர் 7 மகிமையான மேன்மையான வாசல்களை நமக்கு திறந்து தருகிறார். ஆசீர்வாதத்தின் திறவுகோல்கள் அத்தனையும் அவருடைய கரத்தில் தான் இருக்கின்றன. அவர் தாவீதின் திறவுகோலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் வாசல்களும் ஊழியத்தின் வாசல்களும் பரிசுத்தத்தின் வாசல்களும் ஜெபத்தின் வாசல்களும் திறந்தே இருக்கின்றன. இன்று ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். பல தடைகளின் பாதையில் நீங்கள் நடந்து வந்தீர்கள். போராட்டத்தின் பாதையில் நடந்து வந்தீர்கள். முன்னேற முடியாமல் தவித்தீர்கள். ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக கட்டளையிடுகிறார். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் வந்தபோது எரிகோ வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலர் துதியோடு சுற்றி வந்தபோது எரிகோ மதில்களை விழும்படி செய்து கர்த்தர் வாசல்களை திறந்தார். நீங்களும் அப்படியே தேவனை துதியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் அடைபட்டிருக்கிற அத்தனை வாசல்களையும் தேவன் அற்புதமாக திறந்து கொடுப்பார். இன்றைய நினைவிற்கு 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 25, 26 மற்றும் 27ஆம் அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்காய்
திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.